பேசுவது தான் நமது உரிமை. பேசுவது நமது லட்சியமாக இருக்க வேண்டும். நம்ம லட்சியம் என்னப்பா? பேசணும். அப்போது அதற்கான வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்குது அதை தேடணும். நீ ஒரு மருத்துவராக இருக்க அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, நீ கண்டிப்பாக பேசுனா ஃபுல்லாக மருத்துவம் சம்மந்தமாக தான் பேசுவ. அப்படி இருக்கும்போது உனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு யார்கிட்ட இருக்குது? வெறும் மருத்துவர்கள்ட்ட தான் நீ பேசுவ. வேணால் செவிலியர்கள், அந்த மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பவர்கள் மட்டும்தான் நீ பேசுனா ஆர்வமாக கேட்பாங்க. ஏன்னா நீ கஷ்டப்பட்டு நிறைய படித்து நீ மருத்துவராக இருக்கிற, ஆழமான விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னா நீ பேசினால் கேட்பதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஆனால் நம்ம பேசுவது நமது லட்சியம். அப்படி இருக்கும்போது நமது பேசுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கணும். யாருக்கிட்ட வேணாலும் நான் பேச முடியும், என்னுடைய பேச்சை யார் வேண்டுமானாலும் கேட்பார்கள். அதற்கேற்றாற் போன்று நீங்கள் உங்களுடைய துறை இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தீங்கன்னா மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க. அப்போ மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. நீங்கள் ஒரு இப்போ பொறியாளராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, கட்டிட பொறியாளராக இருக்கீங்க அப்படின்னா கட்டிட பொறியியல் துறையில் இருப்பவர்கள் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. வேறு மற்ற எல்லாத்திட்டையும் உங்கள் அறிவை நீங்கள் பேச முடியாது. உங்களுக்கான அறிவை நீங்கள் எல்லாத்தையும் பேச முடியாது. ஆனால் பேசுவது தான் நமது லட்சியம். அப்படிங்கும்போது பேசுவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் ஒரு பொறியாளராக இருந்தால் பொறியியல் துறையில் இருப்பவர்கள் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. அப்போ கூட அவங்க பிஸியாக இருப்பாங்க, பேசுகிறதுக்கு அதை கேட்குறதுக்கு கூட இங்கே நேரம் இருக்காது. அப்போ நம்ம பேசுனா அதை கேட்பதற்கு நிறைய பேர் இருக்கணும். எங்கே வேணாலும் பேசுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும். நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொதுவான மனிதராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த துறையிலும் இல்லை, நீங்கள் ஒரு பொதுவான எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிற ஒருவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே பேசலாம். எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் விஞ்ஞானத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒன்றை புரிஞ்சுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அவன்கிட்ட பேசுவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவு படைத்தவராக இருந்தாலும் சரி, பெரிய விஞ்ஞானியாக ஆனாலும் சரி, நீங்கள் பேசுனா யார் புரிஞ்சுப்பாங்க, யார் கேட்பாங்க? அந்த விஞ்ஞானத்துறையில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு குறையுது. பேசுவதற்கான சந்தர்ப்பம், சூழ்நிலை, வாய்ப்பு எல்லாமே குறையுது. உங்களுடைய பேசணுங்கிற ஆசையும் ரொம்ப அந்த ஆசையும் குறைவாக பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ நம்ம பேசுனா எல்லாருமே கேட்கணும். எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நம்ம லட்சியத்தை மாற்றிக்கணும். ஒரு விஞ்ஞானி பேசுனா ஏன் விஞ்ஞானி மட்டும் கேட்குறாங்க, விஞ்ஞானத்துறையில் இருப்பவங்க மட்டும் ஏன் கேட்குறாங்க? அவருடைய அறிவு அது விஞ்ஞானத்துறை சம்மந்தமாக இருக்குது. நீ உலகத்தை பற்றி எல்லா விஷயத்தை பற்றியும் உனக்கு தெரியும் அப்படின்னா நீ யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அப்போ உனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு விரிவடைகிறது. யார்கிட்ட வேணாலும் பேசுவதற்கு உனக்கு உரிமை விடுகிறது. நீ பேசினால் யார் வேண்டுமானாலும் கேட்பார்கள். அப்போது பேசுகிற அந்த உரிமை இருக்குல்ல, பேச வேண்டும் என்கிற அந்த கட்டாயம், தினமும் 3 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது அந்த தேவை என்பது நமக்கு எளிதாக எப்போது பூர்த்தி செய்யப்படுகிறது? ஒரு துறையில் போய் இல்லாமல் நம்ம எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிற ஒரு பொதுவான மனிதராக இருக்க வேண்டும். அரசியலை பற்றி எனக்கு தெரியும்பா, கிரிக்கெட் விளையாட்டை பற்றி எனக்கு தெரியும், சினிமா பற்றி எனக்கு தெரியும், அப்புறம் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியும், இப்படி எல்லா துறையும் பற்றி எனக்கு தெரியும், விஞ்ஞானத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்படி எல்லா துறையிலும் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது என்பதால் நான் யாரிடம் வேண்டுமானாலும் நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, உரிமை கூட எனக்கு இருக்குது. நான் பேசினா யார் வேணாலும் கேட்பாங்க, யாருக்கு புரிகிற மாதிரியும் என்னால் பேச முடியும். ஆனால் ஒரு விஞ்ஞானி பேசினா விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார், அது விஞ்ஞானிகள் மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஓவியர் நாள் முழுதும் வரைஞ்சிக்கிட்டே இருப்பார், அவர் பேசுகிறது அந்த ஓவியத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. அவரால் மற்றவங்ககிட்ட கனெக்ட் ஆக முடியாது, பெரும்பாலான மக்களிடம் தன்னை இணைத்து கொள்ள முடியாது. அப்போ அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? அவருடைய ஓவியத்துறையில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு துறையில் போய் மாட்டிக்கிட்டால் நமக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் குறையும்போது பேசுவதற்கே சிரமப்படணும். பேசுவதற்கே ஆள் இல்லாமல் போய் கடைசியில் பேசுகிறதுக்கு நமக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம பேசினா எல்லோரும் கேட்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நம்ம துறையை நம்ம மாற்றிக்கணும். ஒரு பொதுவான மனிதராக இருக்க வேண்டும். பொதுவான மனிதராக இருந்தால் அப்போ இந்த உலகத்தில் நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறது? ஏதாவது ஒரு துறையில் போனால் தான் நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு துறையில் ஈடுபாடு காட்டினா தான் அந்த துறையில் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும். இந்த உலகத்தில் ஒரு பொதுவான மனிதராக உலகத்தில் உள்ள எல்லாருமே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால தான் இந்த உலகத்தில் பேசுகிறது குறைஞ்சி போச்சு. மனிதர்கள் பேசாமல் இருப்பது காரணம் என்னது?
இன்றைக்கி பேசுனா எல்லாத்துக்கும் அது புரியாது. ஒவ்வொரு தச்சு தொழில் பண்ணுறாரு, அவருக்கு அந்த தச்சு தொழில் பற்றி தான் சிந்திச்சிட்டு இருப்பார். அதை போய் மற்ற மளிகை கடைக்காரங்கிட்ட பேச முடியாது. மளிகை கடைக்காரங்க அந்த மளிகை கடை பற்றி மட்டுமே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அவர் சிந்திக்கிற அந்த சிந்தனையை ஒரு காய்கறி ஒரு ஒரு தச்சு தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் பேச முடியாது, ஒரு டாக்டர்கிட்ட போய் பேச முடியாது. அது தேவையும் இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாரும் பெரும்பாலும் அவங்க தொழில் சம்மந்தமாக தான் அறிவு உடையவர்களாக இருக்கிறவர்கள். பேசினால் அது பற்றி தான் பேசுவார்கள். அதனால் அதை எல்லாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசணும். அப்போ தான் பேசுவதற்கான வாய்ப்பு உனக்கு அதிகரிக்குது. எங்கே வேணாலும் நீ பேசலாம், யார்கிட்ட வேணாலும் நீ உனக்கு தெரிந்ததை பேசலாம், யாரிடம் பேசினாலும் நீ பேசுவதை புரிந்து கொள்வார்கள். அப்படின்னா நீ ஒரு பொதுவான மனிதராக இருக்க வேண்டும். நீ ஒரு டாக்டர்னா நீ அப்போ ஒரு துறை சார்ந்த மனிதராக இருக்கிறாய். உனக்கு மருத்துவம் பற்றி தான் உனக்கு தெரியும். நீ விஞ்ஞானின்னா உனக்கு ஒரு துறை சார்ந்த மனிதராக நீ இருக்கிறாய். உனக்கு விஞ்ஞானத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். நீ பேசினால் விஞ்ஞானிகளை அந்த துறையில் சார்ந்தவர்கள் மட்டும்தான் கேட்பார்கள். நீ அரசியல்வாதியாக இருக்கிறாய், முழு நேர அரசியல்வாதி, அரசியல் துறை மட்டும்தான் உனக்கு தெரியும். நீ பேசினால் அரசியல் சார்ந்தவர்கள் மட்டும்தான் கேட்பார்கள். அப்போ உனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு குறையுது. அந்த வகையில் நீ ஒரு பொதுவான மனிதராக இருக்க வேண்டும். எல்லா துறை அப்போ தான் நீ பேசினா யார் வேணாலும் கேட்பாங்க. எங்கே வேணாலும் நீ பேசிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அப்போ உறவு முறை எல்லா இடத்துலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு பொதுவான மனிதராக நம்ம இருக்க முடியாது. பொதுவான மனிதராக இருக்க வேண்டுமென்றால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே போக வேண்டிய. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே தொழிலை செய்கிறாங்க, விவசாயத்தை செய்கிறாங்க. விவசாயம்தான் எல்லோருடைய தொழிலாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 3 மணி நேரம் தான் தினமும் செய்வாங்க. அவங்கவுங்க உணவை மட்டும்தான் அவங்கவுங்க உற்பத்தி செய்ய போகிறாங்க. உற்பத்தி செஞ்சுட்டு அப்போ பாருங்கள், அப்போ யார் எல்லாரும் ஒரே தொழில் செய்கிறாங்க. அப்போ யார் வேணாலும் விவசாயத்தை பற்றி யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அதுவும் 3 மணி நேரம் தான் செய்கிறாங்க. ஒருத்தர் 6 மணி நேரம், ஒருத்தர் 10 மணி, அப்படி கிடையாது. எல்லோரும் 3 மணி நேரம் தான் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதிர்காலத்தில் வரப்போகுது. அப்போ தான் எல்லாருடைய பிரச்சனையும் எல்லாருமே ஒரு பிரச்சனைனா அது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருமே 3 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடணும், விவசாயம் தான் பார்க்கணும், அவரவருக்கு தேவையான உணவை மட்டும்தான் உற்பத்தி செய்யணும், வேறு பல்வேறு தொழில்களை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரே மாதிரியான விதிமுறை இருக்கும்போது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி வாழும்போது எல்லாருடைய பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்குது. யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அப்போ பேசுவதற்கான வாய்ப்பு, உரிமை, சந்தர்ப்பம் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது. சமத்துவம் இருக்கிறது. பேசுகிற உரிமையில் சமத்துவம் இருக்கிறது. அந்த மாதிரி அது தேவை. அப்போ தான் மனித உறவுகள் நல்லாயிருக்கும், மனித உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாமே எதிர்காலத்தில் அதான் வரப்போகுது.